வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சுரேஷ் செல்லே தொடர்பான தற்போதைய விசாரணைகள் குறித்த தகவல்களை வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் இந்த வாரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளனர். முன்னாள் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் செலே தொடர்பான தற்போதைய விசாரணைகள் குறித்த தகவல்களை வழங்குவதற்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் இந்த வாரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளனர். சுரேஷ் செலோவின் உறவினர்கள் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணையாளர் நிமல் ஜி புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கடந்த வாரம் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்த போதிலும் அவர்களால் சமூகம் அளிக்க முடியாமல் போனதால் மற்றொரு திகதியை கோரியிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். அதன்படி இந்த விசாரணை பொறுப்பில் உள்ள பொறுப்பதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த வாரத்திற்குள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. காலி அங்கம உடுமுல்வத்த திட்டக்கல்ல பகுதியில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டம் அகங்கம உடுமுல்வத்த திட்டக்கல்ல பகுதியில் வயலில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் திட்டக்கல்லவை சேர்ந்த 23 வயதான இளைஞர் ஆவார். குறித்த நபர் தனது நெல் வயலில் வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிர் இழந்ததாக முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக அகங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்குள் புகுந்த சரக்கு புலி பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுணாவில் மேற்கு பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்புக்குள் புகுந்த சரக்கு புலி பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் கொண்டு செல்லப்பட்டது. குறித்த சரகு புலி அண்மை காலங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து கால்நடைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை வேட்டையாடி வந்த நிலையில் நேற்றைய தினம் சாவகச்சேரி போலீசாரின் உதவியுடன் கிராம மக்கள் இணைந்து பிடித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் கிளிநொச்சியில் இருந்து வந்த வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் சரகு புலியை பாதுகாப்பாக கொண்டு சென்றனர். கிளிநொச்சியில் இருந்து வந்த வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் ஆரம்பத்தில் மயக்க மருந்து மற்றும் கொண்டு செல்லும் கூடு போன்ற தேவையான உபகரணங்கள் என்று வந்திருந்தனர். பின்னர் ஊடகவியலாளர்கள் சம்பவ இடத்துக்கு வந்ததை அடுத்து மேலும் ஒரு வாகனம் வரவழைக்கப்பட்டு சரகு புலி அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது. பிரபல சட்டத்தண்ணி ஹியாஸ் ஹிஸ்புல்லா முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலோவுக்கு விசேட செய்தியொன்றை விடுத்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 21 மாதங்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட பிரபல சட்டத்தண்ணி ஹியாஸ் ஹிஸ்புல்லா முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலோவுக்கு விசேட செய்தியொன்றை விடுத்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலு தான் நிரபராதி என நம்பினால் உண்ணாவிரதம் போன்ற வழிகளை விடுத்து தனது வழக்கினை துணிச்சலுடன் எதிர்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2020 ஆண்டு இதே சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 21 மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தங்களுக்கு இழைக்கப்பட்ட மனிதாபிமானமற்ற கொடூர சூழலை விடவும் தற்போது சுரேஷ் சாலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள சூழல் மிகவும் சிறப்பானது என்பதை தங்களை சிறையில் அடைத்த சாலோ நன்றாக அறிவார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாங்கள் சிறைச்சாலையில் இருந்த காலத்தில் இறைவனை பிரார்த்தித்தும் உடற்பயிற்சிகளை முன்னெடுத்தும் புத்தகங்களை வாசித்தும் சட்டத்தரணிகளை சந்தித்துமே வழக்குகளை எதிர்கொண்டதாக குறிப்பிட்டுள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்கான போராட்டமானது அதிலிருந்து ஓடி ஒளிவதாலோ அல்லது சாவதாலோ கைகூடாது என்றும் அதனை நேருக்கு நேர் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வதன் மூலமே வெல்ல முடியும் என்றும் சுரேஷ் சாலோ அறிவுறுத்தியுள்ளார். சல்லருக்கு ஆதரவாக கொழும்பில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக போராட்ட பந்தலை போலீசார் அகற்றியுள்ளனர்.
ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசாலவுக்கு ஆதரவாக கொழும்பில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக போராட்ட பந்தலை போலீசார் அகற்றியுள்ளனர். சுரேசாலையின் தடுத்து வைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக பல எதிர்க்கட்சி குழுக்களால் ஆரம்பிக்கப்பட்டிருந்த சத்தியக்கிரக போராட்ட களமே இவ்வாறு காவல்துறையினரால் நீக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய கம்பம்பில மற்றும் மகா சங்கத்தினர் உள்ளிட்ட பல அரசியல் மற்றும் மத பிரமுகர்கள் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடந்த பிப்ரவரி 25 கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேசாலை தற்பொழுது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க கோரி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அவர் உணவு, தண்ணீர் மற்றும் மருந்துகளை முற்றாக மறுத்து சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் உடல்நிலை நலிவடைந்ததை அடுத்து கடந்த 7 இரவு மருத்துவ ஆலோசனையின் பேரில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையின் கீழ் தேசிய மருத்துவமனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படுவதை தடுப்பதற்காக குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளுக்கு மறைமுகமாக இடையூறு விளைப்பதாக குற்றம் சாட்டி உதய கம்பம்பில, விமல் வீரவன்ச மற்றும் திலித் ஜெயவீர உள்ளிட்டவர்களின் பெயர்களை குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் அறிவித்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு திட்டமிட்ட முறையில் மறைமுகமாக இடையூறு விளைவிப்பதாக குற்றம் சாட்டி உதய கம்பம்பில, விமல் வீரவன்ச மற்றும் திலித் ஜெயவீர உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களின் பெயர்களை குற்ற புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றில் பகிரங்கமாக அறிவித்துள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலே கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறித்து கோட்டை நீதிவான் பசந்த அமரசேனவிடம் விசேட மனு ஒன்றின் ஊடாக தெளிவுபடுத்திய போதே குற்ற புலனாய்வு திணைக்களம் இந்த அதிரடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. விசாரணைகளுக்கு பாதகமான முறையில் சந்தேக நபரான சுரேசாலை செயற்பட்டு வருவதாகவும் அவருக்கு பின்னால் இருந்து கொண்டு உதய கம்பன்பில, விமல் வீரவன்ச மற்றும் தில் ஜெயவீர உள்ளிட்ட அரசியல் தரப்பினர் இந்த தடையை ஏற்படுத்தி வருவதாகவும் புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றில் சாடியுள்ளனர். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுடன் தொடர்புடைய இதுவரை வெளிப்படுத்தப்படாத சில முக்கிய அரசியல் பின்னணிகள் மற்றும் தொடர்புகள் அம்பலமாவதை தடுக்கும் நோக்கோடு இந்த அரசியல் குழுவினர் இவ்வாறான திட்டமிட்ட முட்டுக்கட்டைகளை பிரயோகித்து வருவதாக நியாயமான சந்தேகம் எழுந்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றம் மேலும் தெரிவித்துள்ளது. சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக புதிய சிவில் சமூக இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கப்படவுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளார். இலங்கையில் ஜனநாயகம் மற்றும் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக வளர்ந்து வரும் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக புதிய சிவில் சமூக இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கப்படவுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விவரத்தை பகிர்ந்துள்ளார். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்களை பலவீனப்படுத்தி நிறைவேற்று அதிகாரத்தை அரசாங்கம் வலுப்படுத்தி வருவதாகவும் நீதித்துறையின் சுயாதீனத்தில் தலையிடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இணைய பாதுகாப்பு சட்டங்கள் மூலம் ஊடக சுதந்திரத்தை முடக்குவதற்கும் பயங்கரவாத தடுப்புச் சட்டங்களை துஷ்பிரயோகம் செய்து மக்களின் சிவில் உரிமைகளை நசுக்குவதற்கும் அரசாங்கம் முயன்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2015, 2019 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் சிவில் சமூக இயக்கங்கள் தேர்தல் வெற்றிகளில் பாரிய செல்வாக்கு செலுத்திய போதிலும் வெற்றிகளுக்கு பின்னர் அவை கலைந்துவிட்டதாக கவலை வெளியிட்டுள்ள அவர், இந்த புதிய இயக்கம் வெறுமனே தேர்தல் வெற்றிகளுடன் முடங்கிவிடாது, மக்களின் சமூக ஒப்பந்தத்தை பாதுகாத்து அரசாங்கத்தின் பொறுப்புக்குரலை உறுதி செய்யும் நீண்டகால அரணாக செயற்படும் என தெரிவித்துள்ளார். 22 மில்லியன் மக்களின் ஜனநாயக அபிலாஷைகளை பாதுகாக்கும் நோக்குடன் கொழும்புக்கு மாத்திரம் வரையறுக்கப்படாமல் நாட்டின் 9 மாகாணங்கள் மற்றும் 25 மாவட்டங்களுக்கும் இந்த இயக்கத்தை விரிவுபடுத்த உள்ளதாக குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர், ஊழல் ஒழிப்பு, மனித உரிமை பாதுகாப்பு மற்றும் சமத்துவமான நிர்வாகத்தை உறுதி செய்ய இந்த முன்னணி தொடர்ந்து பாடுபெறும் என உறுதியளித்துள்ளார்.
விமல் வீரவன்சவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சட்டவிரோத சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. கடந்த 2010 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரையான காலப்பகுதியில் அரசாங்க அமைச்சராக பதவி வகித்த விமல் வீரவன்ச தனது உத்தியோகபூர்வ பிரகடனப்படுத்தப்பட்ட வருமானத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் 7 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் சம்பாதித்துள்ளார் என்ற குற்றம் சாட்டியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கொழும்பு உயர்நீதிமன்ற நீதியரசர் முகமது மெஹைல் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வழக்கின் சாட்சியாளர்களின் சாட்சியங்கள் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த ஊழல் வழக்கு விவகாரத்தில் இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதியரசர் வழக்கின் மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் பாலைச்சோலை விபுலானந்தா வித்தியாலய மாணவர்களினால் போதையொழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டது. ஜனாதிபதியின் முழு நாடும் ஒன்றாக தேசிய போதை ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு இணைவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு ஏறாவூர் பெற்ற சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பலாச்சோலை விபுலானந்த வித்தியாலய மாணவர்களினால் விழிப்புணர்வு ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டது. புகையிலை உற்பத்தி பொருட்கள் அற்ற பிரதேசம், போதைப்பொருள் பாவனையற்ற பிரதேசத்தை உருவாக்குவோம் எனும் துணை பொருளை கொண்டு ஊர்வலமும் விழிப்புணர்வு நிகழ்வும் நடாத்தப்பட்டது. பாலச்சோலை விபுலானந்த வித்தியாலய மாணவர்கள், உத்தியோகத்தர்கள், செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக உத்தியோகத்தர்கள், செங்கலடி பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இணைந்து விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுத்தனர். ஊர்வலமாக சென்ற மாணவர்கள் புகையிலை பொருள் பாவனையினை தடுப்போம், சட்டவிரோத போதைப் பொருளை ஒழிப்போம், புகைத்தலை தடுப்போம் போன்ற கோஷங்களை எழுப்பிச் சென்றதை காண முடிந்தது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சுகாதார தொண்டர்களின் போராட்டம் நேற்று 4வது நாளாகவும் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என கோரி ஆரம்பித்த போராட்டம் நேற்று 4வது நாளாகவும் இடம்பெற்றது. போராட்டத்தில் இரு அணிகளாக பிரிந்த சுகாதார தொண்டர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாகவும் கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு முன்பாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார பணியாளர் வெற்றிடத்துக்கான நேர்முக தேர்வுக்கான அழைப்பு 92 பேருக்கு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 5 வருடங்களாக பணியாற்றும் தமக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட பின்னரே ஏனையோர் இணைக்கப்பட வேண்டும் என கூறி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2022 சுகாதார தொண்டர்களாக யாழ் போதனா வைத்தியசாலையில் கடமை புரிந்து வருகின்றோம். இன்று மட்டும் அந்த நிலையில் நேர்முக தேர்வுக்கு 92 பேருக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நேர்முக தேர்வு இன்று நிறுத்தப்பட்டுள்ளது. 170 சுகாதார தொண்டராகிய நாங்கள் 80 பேர் சுகாதார அமைச்சுக்கு சென்றுள்ளார்கள். மற்ற மீதி பேர் இங்க யாழ் போதனா வைத்தியசாலையின் முன்பாக இருக்கின்றோம். எங்கள் ஆர்ப்பாட்டம் 4 நாளாக இன்றைக்கு தொடர்கின்றது. இது மீண்டும் தொடரும். 170 பேருக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் 170 பேருக்கும் இந்த நியமனத்தை பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 170 சுகாதார தொண்டரும் பாதிக்கப்பட்டு வெளியில இருந்து கூட இன்று நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தார்கள். அந்த நேர்முக தேர்வுக்கு அவைகளை உள்ள விடாமல் தான் நாங்கள் இந்த உள்ளுக்கு இருக்கிற சுகாதார தொண்டர்களுக்கு நியமனம் கிடைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நேர்முக தேர்வுக்கு வந்தாக்களை உள்ளுக்க நாங்கள் சமூகம் அளிக்க விடவில்லை. 170 சுகாதார தொண்டர்களுக்கும் எங்களுக்கு அரசுக்குரிய அந்த அதிகாரிகளும் எங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு தீர்வை பெற்று தரும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். நல்ல முடிவு தரும் வரை நம்பிக்கையோடு இருப்போம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இலங்கை சாரணர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கொழும்பை மையமாக கொண்ட பொசன் வலயம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
இலங்கை சாரண சங்கத்தின் ஏற்பாட்டில் கொழும்பை மையமாக கொண்டு நடத்தப்படவுள்ள பொசன் வெளியம் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க மற்றும் தேசிய சாரணர் பொசன் வெளிய குழுவின் பிரதிநிதிகளுக்கு இடையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. பொசன் பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் 28 மற்றும் 29 ஆகிய இரு தினங்களில் கொழும்பை மையமாக கொண்டு முதன்முறையாக நடத்தப்படவுள்ள தேசிய சாரணர் பொசன் வெளியத்தை மிக விமர்சையாக நடாத்துவது குறித்தும் அதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதி அலுவலகத்தின் தலையீட்டுடன் முப்படையினர், போலீசார் உள்ளிட்ட அரசு துறை மற்றும் தனியார் துறையின் பங்களிப்புடன் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து சாரண உறுப்பினர்களின் பங்கேற்புடன் இந்த பொசன் வெளியம் நடத்தப்பட உள்ளது. லேக் ஹவுஸ் சுற்றுவட்டம் முதல் போலீஸ் தலைமையக சந்தி வரையான பகுதியை மையமாக கொண்டு நடாத்தப்படும் பொசன் வெளியத்தில் தோரணங்கள், விளக்கு கூடுகள், மிகுந்தர மாதிரிகள், பக்தி பாடல்கள், தென்சல்கள் உள்ளிட்ட ஆன்மீக எழுச்சியையும் நல்லிணக்கத்தையும் மேம்படுத்தும் பல நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். ஈரானின் இராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் வான்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. மத்திய மற்றும் மேற்கு ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் தெஹ்ரானின் நகர் பகுதியில் இலக்கு வைக்கப்படவில்லை என ஈரானிய உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ஈரானின் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் உள்ள அந்த நாட்டு ஆட்சிக்கு சொந்தமான இராணுவ இலக்குகளை தமது வான்படை தாக்கியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. தெஹ்ரான் தீயணைப்புத்துறை மேற்கோள் காட்டி உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியில் திங்கட்கிழமை அதிகாலை வேளையில் ஈரானிய தலைநகரின் மேற்கு பகுதிகளில் குறைந்தது 2 வெடிச்சத்தங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தப்ரிஸ், இஸ்பஹான் ஆகிய நகரங்களிலும் கராச் நகருக்கு அருகிலும் பல வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. எனினும் சேதங்களின் அளவு அல்லது உயிரிழப்புகள் குறித்த விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. இதேவேளை இந்த தாக்குதலுக்கு ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்தி. பாடசாலைகள் உதைபந்தாட்ட சம்மேளனம் நடத்திய 18 வயது பெண்கள் அணிகளுக்கு இடையில் உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி மகாஜன கல்லூரி சாம்பியனானது. தேசிய மட்டத்தில் இலங்கை பாடசாலைகள் உதைபந்தாட்ட சம்மேளனம் நடத்திய 18 வயது பெண்கள் அணிகளுக்கு இடையில் உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி மகாஜன கல்லூரி சாம்பியனானது. கொழும்பு சுகததாச விளையாட்டு அரங்கில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் கொர்நாகல் மலியதேவா பெண்கள் மகளிர் கல்லூரியை எதிர்கொண்ட மகாஜன கல்லூரி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. முதல் பாதியில் இரு அணிகளும் கோல்கள் எதனையும் போடவில்லை. இரண்டாம் பாதியில் மகாஜன கல்லூரி பெண்கள் அணி 2 கோல்களை போட்டு சாம்பியனானது. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.